நேரங்காலம் தெரியாம முன்னாலே மறைச்சிட்டாங்க, பின்னாலே மறைச்சிட்டாங்க, நடுவுக்க மாட்டிட்டோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு முழுவியலுமே ஸ்டூடியோ நண்பர் தான். காலங்காத்தால வந்து கதவை தட்டினார். ஏதோ முக்கிய வேலையா போக வேணுமாம், என்னையும் வர சொன்னார். எந்த மூஞ்சிய பார்க்கவே தெரியும் எவ்வளவு தூக்க கலக்கம். பயிற்சி கூடமும் கட்டா போச்சு. சரி, போற வழியில ஒரு டீ அடிச்சிட்டு போவோம் நிப்பாட்டினோம். டீ குடிக்கத்தான் போனோம். அப்படி ஒரு சமோசாவை கடிச்சோம். பட் இந்த டைம் சாப்பிடுற ஆளே இல்ல. நான் வளமையா பயிற்சியை முடிச்சிட்டு வந்து சாப்பிட ஒரு 10-10:30 ஆயிடும். இன்றைக்கு 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். சரி ப்ரோ, இவ்வளவு ஏர்லியா எங்க போறீங்கன்னு கேட்டா போக மட்டும் எனக்கே தெரியாது. போயிட்டு வேலையை முடிச்சிட்டு ஜூஸ் குடிக்க வந்தோம். இவ்வளவு நாளும் யாழ்ப்பாணத்துல செம்ம மழை. இன்றைக்குன்னு பார்த்து வெயில் ஃபுல் ஃபோம்ல நிக்குது. அப்படியே ஆளுக்கு ஒரு சர்பத் ஆர்டர் பண்ணோம். சர்பத்தும் வந்துச்சு, குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப எதுக்கு என்ற மூஞ்சி இப்படி இருக்குன்னு பார்த்தா அவசரத்துல ஐஸ்கிரீம் அப்படியே வாய்க்க போட்டுட்டேன். அதை முழுங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு. அப்படியே அங்கிருந்து பேக்கரிக்கு போனோம். இந்த டைம் பேக்கரியில என்ன வேலை ப்ரோ? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கொழும்பு நண்பர் இங்க தான் வேலை செய்யறார். போற வழிதானே ஒரு எட்டு பார்த்துட்டு போக மட்டும் வந்தோம். பையன் கொஞ்சம் பிஸியானுட்டான். சரின்னு டிஸ்டர்ப் பண்ணாம அகைன் ஜூஸ் குடிக்க வந்தோம். ஜூஸ குடிச்சிட்டு வெளிக்கிட்டா நண்பருக்கு அவசர வேலை ஒன்று வந்துட்டு அந்த டைம் பார்த்து ஒரு சந்திக்குள்ள மாட்டுப்பட்டுட்டோம். முன்னாலையும் போக இயலாது, பின்னாலையும் வேற இயலாது. அந்த நடு வெயிலுக்குள்ள சிரிச்சு கொண்டு நின்றோம். பாக்குறவன் என்ன நினைச்சிருப்பான்ல, அப்படியே ஒரு மாதிரி வீட்டை வந்தாச்சு. நண்பர் என்ன ட்ராப் பண்ணிட்டு வலிக்கிட்டார். அதன் பிறகு மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். பிறகு வழக்கம் போல டீ கடைக்கு போக வலிக்கிட்டேன். ரெடி ஆயிட்டு பைக் எடுக்க போனா பைக்க காணையில. பிறகு பார்த்தா அப்பா கொண்டு போயிட்டார். என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். அதான் நம்ம புல்லட் நிக்குது, எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டேன். ஆஹா, என்ன ஒரு அருமையான காட்சி. என்னடா தனி இளம்பிட்டு போறேன்னு தோணும். அது பக்கத்துல தம்பி வாரான், அவன் கூட பேசிட்டு போனேன். அதோட பிளானையும் மாத்திட்டேன். டீ குடிக்க போயல ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கினேன். எனக்கும் தம்பிக்கும். அப்படியே வர்ற வழியில கோயில் கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு நேரா வீட்டை வந்தாச்சு. அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.